ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவில் இந்த ஆசாரியர்களும் இங்க இருக்கிற லேவியர்களும் எல்லா விதமான ஜனங்களும் அவங்க நடுவில் அமர்ந்து தேவ சமூகத்தில் பெருமூச்சு விட்டு அலனும்னு தேவன் எழுதி வைக்கிறார். விசுவாசி 100 ஆச்சு, 100 150 ஆச்சுன்னு போது நீ வந்தா வா, வராட்டி போங்கிற இப்படிப்பட்ட ஒரு மமதை, ஒரு நெஞ்சம் ஊழியனுக்குள்ள பெருகினபடியினால் காசு பெருகுச்சு, காணிக்க பெருகுச்சு, தசமபாகம் பெருகுச்சு, எல்லாம் பெருக 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 அந்த விக்கிரக ஆராதனையே 7 விதமான கூட்டமும் தேவ சமூகத்தில் வரும் என்றால், நீ இழந்த மகிமையை, நீ இழந்த காரியத்தை நான் திரும்ப இந்த திருப்பூர் மாவட்டம் மாத்திரமல்ல ஒட்டுமொத்த தேசத்திலையும் நீங்க பட்சித்த வருஷங்களை திரும்ப காண்பீர்கள். சிதறடிக்கிற இந்த 4 கொம்புகளை நாம் முறியடிக்க வேண்டுமானால் 4 தொழிலாளிகள் இணைவோம் என்றால், 4 பரிசுத்தவான்கள் இணைவோம் என்றால், சத்ருவின் ராஜ்யத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் கிழித்து எறிந்து திருப்பூரை சுதந்தரிப்போம் பாஸ்டர், திருப்பூரை சுதந்தரிப்போம் சிஸ்டர். 4வது ஆண்டுல கர்த்தர் சொல்லுகிறார், எதெல்லாம் நம்ம விட்டு போச்சோ, எதெல்லாம் பட்சிக்கப்பட்டதோ அவைகளை திரும்ப அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நான் சொல்லுவேன், சில நேரம் நம்மளை காத்திருக்க வைக்கிறார்னா நம்ம வல்லமைய, ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமைய அதிகரிக்க பண்ணுகிறான். ஏன்னா 3 காரியத்தை வேகமாக சொல்கிறேன். 3 விதமான காரியத்தை மாத்திரம் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் கர்த்தருடைய ஊழியர்களாகிய ஊழியக்காரிகளாகிய நாம் இதை செயல்படுத்துவோம் என்றால், நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுத்த தரிசனத்தை அக்கினி மயமாய் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 3 காரியம். என்ன பாஸ்டர் 3 காரியம்? தாவீது எப்போ நெருக்கப்பட்டானோ அந்த நெருக்கத்தில் தாவீது என்ன செய்தான்? கற்களை எறிந்தாலும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் அங்க இருக்கிற தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்பொழுது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். சில நேரம் கல்லு நமக்கு வரும். நான் ஒன்று வேகமாக சொல்றேன் இந்த காரியத்தை, 3 காரியத்தை. கற்களை எறிந்தாலும் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் காரியம், கற்களை எறிகிறாங்களா, கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளுங்க. கற்களை எறிகிறாங்களா, கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது கரம் பிடித்தோர் கைவிட்டாலும் கலங்காமல் கரையை கடவுங்கள். கரம் பிடிச்சவங்க கைவிட்டாலும் கலங்காமல் கரையை கடவுங்கள். நான் முதல் சொல்றேன், உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கற்களை எரிகிற ஒரு கூட்டம் எழும்பத்தான் செய்யும். ஆனால் கர்த்தருக்குள்ள நம்ம திடப்படுத்திக் கொள்ளணும். 2வது, கரம் பிடிச்சவங்க நம்மளை கைவிட்டாலும் கலங்காமல் நாம் கரையை கடக்க வேண்டும். 3வது, கஷ்டங்களை பாராமல் சத்துருவின் சேனையை அழிக்கும் வரை பின்வாங்காதிருங்கள். 3வது, கஷ்டங்களை பாராமல் சத்துருவின் சேனையை அழித்து முடிக்கும் வரை பின்வாங்காதிருங்கள். இந்த 3 காரியத்தை வேகமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். என்ன பாஸ்டர், கற்களை எறிந்தாலும் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டவன். இந்த தாவீது கூட இருந்தவங்க 600 பேரும் போர் வீரர்கள். இவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ். ஆனா இந்த போர் வீரா இருக்கிறவங்க, இவங்க கையில ஈட்டி கிடையாதா, எரி வல்லயங்கள் கிடையாதா, இவங்க கிட்ட பட்டயம் இல்லையா? எல்லாம் இருந்த போதும் ஏன் எல்லாரும் கல்லுகளை எடுத்தாங்க? ஏன்னா அங்க சாத்தான் என்றைக்கோ கோலியாத்தை தாவீது எப்படி அடிச்சான்னு அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே தான் எந்த தாவீது ஏன் ஏஜென்ட் ஆகிய கோலியாத்தை கல் எடுத்து அடிச்சானோ அதே போல இவனை நானும் ஒரு நாள் பார்த்துக் கொள்ளுகிறேன்னு சொல்லித்தான் 600 பேருடைய கையிலையும் கல்லை எடுக்கும்படி சத்துரு ஏவுகிறான். நான் சொல்லுவேன், எடுக்கிறவங்க நீங்க சத்துருவா பார்க்காதீங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியத்தான் நம்ம சத்துருவாய் நாம் பார்க்க வேண்டும். அப்ப 600 பேர் கல் எடுத்தாங்க. சாத்தானுக்கு பிடிச்ச நம்பரு. அப்ப யார் தான் எடுக்கிறா?
அல்லேலூயா. சத்ருவாகிய சாத்தான் தான் இந்த கல்லை எடுத்து அடிக்கும்படி முற்படுகிறான். காரணம் என்ன? நான் உன்னை சொல்ல முடியும். இப்ப தாவீது பார்க்கிறான், ஐயோ ஆண்டவரே, இப்போ என்ன எனக்கு சப்போர்ட்டா யாராவது வர மாட்டாங்களா? சப்போர்ட்டாவும் வராது, சப்போர்ட்டாவும் யாரும் வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் தாவீது இங்க கிடக்கும் போது நான் ஒன்று சொல்லுவேன், இந்த நிலைமைகளை தாவீது யாரை தெரியுமா தேடுவான்? நான் சொல்லுவேன், அடிக்கடி சவுல் இவனை துரத்தும் போதெல்லாம் தாவீதுக்கு ஒரு சிநேகிதன், அவன் தான் யோனாத்தான். 1 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் கவனிச்சீங்கன்னா 23:14 சவுலின் குமாரனாகிய யோனாத்தானின் குமார் சவுலின் குமாரனாகிய யோனாத்தான் காட்டில் இருக்கிற இந்த தாவீதிடத்துல போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினான்னு போட்டிருக்கும். நான் சொல்லுவேன், தாவீது பலவீனப்படும் போதெல்லாம் யோனாத்தான் தான் வந்து அவனை திடப்படுத்துவானா. நான் சொல்லுவேன், சில நேரம் ஐயோ நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன் பாஸ்டர், ஐயோ வீட்டில் அரிசி கூட இல்லை பாஸ்டர், அந்த நேரத்தில் அவங்க தான் வந்து எனக்கு உதவி செய்தாங்க, இந்த நேரத்தில் இந்த சகோதரி தான் வந்து உதவி செய்தாங்க, இந்த நேரத்தில் இந்த பிலிவர்ஸ் தான் என்னை தாங்கினாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்போட அவங்க மேலே நேசத்தை காட்டி பாசத்தை காட்டி அவர்களுக்கு உத்தரவாதம் எடுத்து நீங்கள் நிற்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில நேரம் அந்த யோனாத்தானும் வரவிடாமல் கர்த்தர் சில சூழ்நிலைகளையும் மாற்றுவார். புரிந்தவளுக்கு சோத்திரம். அல்லேலூயா. அப்ப உடனே ஐயோ எங்க யோனாத்தான் காணவில்லை. அல்லேலூயா. காணவில்லை தான். அல்லேலூயா. காணவில்லை. அப்ப காணோம். ஐயோ ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே? உடனே இவருக்கு பயங்கரமான புலம்பல். நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா, பைபிள்ல நிறைய பேரை நிறைய விதவிதமா தேவன் திடப்படுத்தி இருக்கிறார். நீங்க உபாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கவனிச்சீங்கன்னா 3:28 அங்க மோசேயை வச்சு யோசுவாவை திடப்படுத்துவார். மோசே நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி அவனை பலப்படுத்து அப்படின்னு. அப்ப யோசுவாவை திடப்படுத்தி பலப்படுத்துறதுக்கு ஒரு மோசேசை தேவன் அனுப்பினார். நீங்க யோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோபு இளைத்த கைகள் உள்ளவங்களை, ஏழை ஜனங்களை, ஏழை குடும்பங்களை இவன் திடப்படுத்தினானாம். நீங்க அப்போஸ்தலர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிலிஸ்திரா என்கிற பட்டணத்தில் பவுலை அடிச்சு கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகளையும் கர்த்தர் மறுபடியும் மறுஜீவனை கொடுத்து இந்த பவுல் எழுப்பின போது 22ஆம் வசனம் சொல்லுவான், சீசுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவ வழியாக தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். நான் சொல்லுவேன், முதல் இந்த பவுல் யாரை திடப்படுத்தினான் தெரியுங்களா? சீசரை திடப்படுத்தினான். ஆனா 15ஆம் அதிகாரம் 41 கவனிச்சீங்கன்னா, இந்த சீரியாவிலும் சிலிசியாவிலும் சபைகளை திடப்படுத்தினான் போட்டிருக்கும். கர்த்தர் முதல் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாலிபர்களை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற புருஷன்மார்களை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற சபை பிள்ளைகளை சீசல் யாருன்னு பொறுக்குங்க பாஸ்டர், சீசல் யாருன்னு பொறுக்குங்க. அவங்களை முதல் திடப்படுத்துற அனுபவத்தில் ஓடுங்க. இரண்டாவது சபையை திடப்படுத்துங்க. பவுலுடைய அபிஷேகம் அவன் பார்க்கிறான், ஆண்டவரே சும்மா சீசரில் சபை இதோட நான் நிற்க கூடாது ஆண்டவரே, ஜெபம் எப்படி கிரியை செய்து பாருங்க. இப்ப 27ஆம் அதிகாரத்தில் பவுல் அந்த மெலித்தா தீவுக்கு விழுவதற்கு முன்னதாக இந்த அலெக்சாந்திரியா கப்பல்ல ஏறி உட்கார்ந்து இந்த பவுல் ஏறக்குறைய 226 பேர் கிடக்கிற அந்த கப்பல்ல இப்ப பவுல் அந்த கப்பல் சேதம் உண்டாகிறது. இப்ப பவுல் பார்க்கிறான், ஐயோ ஏன்பா நீங்க யாரும் சாப்பிடாம கிடக்குறீங்க, எதுக்குப்பா நீங்க யாரும் சாப்பிடாம கிடக்குறீங்க? ஒன்னும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு அன்னைக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நீங்க கேட்டு கிரேத்தா தீவை விட்டு நீங்க வராம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கப்பல் சேவை வந்திருக்காது. இதுதான பிரச்சனை விசுவாச பிள்ளைகளுக்கு. நிறைய நேரம் வெளிப்பாடு கொண்டவே, நிறைய நேரம் ஜெப ஆவி பெற்ற ஊழியக்காரங்க சொல்லும் போது விசுவாச பிள்ளைகள் விளங்கத்தான் மாட்டாங்கன்ற. ஆனாலும் அவங்க அடிபடட்டும், அவங்க பாதிக்கப்படட்டும் நாம் நிற்காமல், அதுதான் தகப்பன் இருதயம், அதுதான் தாய் இருதயம். நாம் உத்தரவாதம் எடுத்து அந்த விசுவாசிகளுக்காக உத்தரவாதம் எடுத்து மறுபடியும் எப்படி பவுல் என்ன செய்கிறான்? நான் அப்பவே சொன்னேன், கேட்கல, பரவாயில்ல, ஆகிலும் திடமனதாயிருங்கள், என்னை ஆட்கொண்டவர், நான் சேவிக்கிறவர். நேற்று ராத்திரி எனக்கு வந்து நீ எனக்கு முன்னாடி நிக்கணும்டா, உன்னை மட்டும் காப்பாத்துவேன்னு சொல்லல, உன் முழங்கால நான் கண்டேன். ஏன்னா உனக்கு மாத்திரம் இல்ல, உன் கூட இருக்கிற கப்பல்ல கிடக்கிற, அப்படின்னா கப்பல் சபை கடையாளம், ஓ தேசத்துக்கு கடையாளம், உன் கூட இருக்கிற யாத்திரை பண்ணுகிற ஒட்டுமொத்த ஜனங்களையும் உன் நிமித்தம், உன் முழங்கால் நிமித்தம் நான் அவர்களை தயவு பண்ணுவேன். ஆகவே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நம்பி இருக்கிறேன். சிலர விசுவாசிகளுக்கு அந்த ஸ்ட்ராங் இருக்காது, நம்ம தான் திடப்படுத்தணும். சில விசுவாச பிள்ளைங்க நம்மளையே குழப்புற மாதிரி காரியங்கள் சூழ்நிலைகள்லாம் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. நம்ம தான் சொல்லணும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும், நான் நம்பி இருக்கிறேன். ஏன் நம்பி இருக்கிறேன்? 25ஆம் வசனம் சொன்னான். ஏன்னா 11ஆம் வசனத்தில், டேய் நூற்றுக்கதிபதி,
நான் தான் அப்போவே சொன்னேன்ல, கப்பல் சேதம் வரும், பிராண சேதம் வராது, இப்படிலாம் சொன்னேன்ல. வார்த்தையை கேட்டிருக்கலாம்ல. இல்லை, நான் என் வேலையை நம்பிட்டேன், நான் கேப்டனை நம்பிட்டேன், நான் என்னுடைய காரியத்தை நம்பிட்டேன், என்னுடைய சம்பளத்தை நம்பிட்டேன். நீ எதெல்லாம் நம்புறியோ ஒன்றும் வாய்க்காத எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் எதை பாஸ் நம்புறீங்க? நான் அவரை நம்புகிறேன், நாங்கள் அவரை நம்புகிறோம். எங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஜபிக்கிறவனுக்கு தான் வெளிப்பாடு. ஒரு ஆமென் சொல்லாமா? ஜபிக்கிற ஊழியர்களுக்கு தான் வெளிப்பாடு. ஜபிக்கிற விசுவாச பிள்ளைகள் இன்னைக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெளிப்பாடு தருவார். என்ன வெளிப்பாடு தராரு, ஆனால் ஓவராக வெளிப்பாடு கொடுத்துட்றாரு. அதான் பிரச்சனையாக இருக்குது. கர்த்தர் நேற்று எனக்கு பேசினார், பாஸ்டர் என்ன நம்ம சபையை காலி பண்ண போகிறாராம் அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஓவர் வெளிப்பாடாக வந்துடுது. அதான் பிரச்சனையாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், வெய்ப்பனை வெட்டுவே நாடுகள் சிறடிக்கப்படும், பாஸ்டர் உங்களை வெட்ட போகிறாங்களா அப்படிங்குது. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு இப்போ கேள்வி என்னென்னா, உசுரை கொடுத்து நைட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு வெளிப்பாடு வரமாட்டேங்குது. அல்லேலூயா. இந்த அம்மா முட்டி போட்டு அது வர்றது 11 மணிக்கு தான். அல்லேலூயா. வருது டக்குன்னு அந்த 5 நிமிஷத்தில் சபரவா கபரவரம் வரும் அப்படின்னு நிரம்பிடுது. கடைசியில் உடனே ஒரு திருக்கசனை அடிச்சு விடுது, பயங்கரமாக பேசுது. பாஸ்டர் எனக்கு ஆண்டர் பேசினா இருக்குது, அதான் பயங்கரமாக இருக்குது. ஆண்டர் எனக்கு இந்த வரத்தை தாங்க ஆண்டவரே, இத்தனை மணி நேரம் உட்காந்துருக்கிறேனே. அல்லேலூயா. இத்தனை வருஷமாக குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறேன், எனக்கு டக்குன்னு பேச மாட்டேறீங்க. ஆண்டரை சொல்கிறார், டே எரேமியா 42 அதிகாரத்தில் 1லேருந்து 10 வரைக்கும் கவனிச்சின்னா, இஸ்ரவேல் ஜனங்க வந்து கர்த்தர் என்ன சொல்கிறார் சொல்லுங்கள் பாஸ்டர், எரேமியா பாஸ்டர் வெயிட் அண்ட் சி. 10 நாள் காத்திருக்கிறான். எரேமியாவுக்கே 10 நாள் வெயிட் பண்ணி தான் கர்த்தர் வார்த்தை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அக்கா உள்ள வேகமாக வரும் பாருங்க. அல்லேலூயா. வேகமாக உள்ள உட்காந்து சபரபரபாக நிரம்புது. டக்குன்னு என்னத்துவா சொல்லி முடிச்சு கண்ணை திறந்தால் அந்த ஆள் இருக்க மாட்டேங்குது. அதான் வேறு பிரச்சனை, அது வேறு பிரச்சனை. அல்லேலூயா. வர்றது லேட்டு, போகிறது ஸ்பீடு. என்னைக்கு ஸ்பீடாக போகுதோ தெரில. சரி, அப்போ திடப்படுத்துகிறவன் முதல்ல சொன்ன சீசனை திடப்படுத்தினா, 2வது சபையை திடப்படுத்தினா, 3வது சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் திடப்படுத்தினான். நான் சொல்லுவேன், இந்த உலகம் ஒரு சமுத்திரம், இந்த உலகம் ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் அநேகர் யாத்திரை பண்ணிட்டு இருக்காங்க பாஸ்டர். அவங்க எல்லாரையும் திடப்படுத்த உங்களை தான் நம்பியிருக்கிறார், நம்மைத்தான் நம்பியிருக்கிறார். நீங்க ஐயோ ஊழியத்துக்கு வந்துட்டேன் பாஸ்டர் முழு நேரமா அப்படி சிலர் இருப்பீங்கள்ல. வேலைக்கு போகலாமா இல்லை முழு நேரமாக ஊழியத்தில் உட்காரலாமா அப்படின்னு சிலர் உட்காந்துருப்பீங்க. சூழ்நிலைகளை பார்த்துட்டு நான் சொல்லுவேன், உங்களுக்கு எப்படி கேள்வி வந்துச்சோ அதே கேள்வி எனக்கு வந்துச்சு. நான் மேரேஜே பண்ணிக்க விரும்பல ஆண்டவரேன்னு அழுதேன். ஏன்னா அப்போவே அந்த பாடு, வாடகையே கொடுக்க முடியாது, சர்ச்சு வாடகை கொடுக்கறதுக்கே வாய்ப்பு இல்லை. இதில் வேறு என்ன நம்பி வேறு ஒருத்தியை கொடுத்து அல்லேலூயா நான் பட்னியாக இருந்துருவேன். பாஸ்டிங் போட்டுடலாம், வந்தவளை போட வைக்க முடியுமா? அவன் என்ன போட்டானா என்ன வருது ஆண்டவரே? அதனாலேயே கொஞ்சம் ஜபத்தில் அல்லேலூயா கொஞ்சம் ஜபத்தில் அதிகமாக உட்காந்து ஆண்டவரே என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சா ஆண்டவர் எனக்கு காமிச்ச வசனம்லாம் இந்த சம்பவம் தான். உன் நிமித்தம் 275 பேருக்கும் சோறு போட நான் வல்லவராக இருக்கிறேன். சார் எப்படி 275 பேர் என்ன பவுலா சோறு போட்டார்? போட்டான். மெல்லித்தாத்தியோட ஜெபிச்சான். அற்புதம் நடந்துச்சு. 28:10 அவள் எவ்வளவுக்கு எவ்வளோ அவன் மற்றவங்களுக்காக ஜெபிச்சானோ, பவுலினால் செய்யப்பட்ட அற்புதங்களை கண்டவங்க யாவரும் அவங்களுக்கு பவுலுக்கு வேண்டியவைகளெல்லாம், அவன் கூட இருந்தவங்களுக்கு வேண்டியவைகள்லாம் கப்பலில் 276 பேருக்கும் ஏற்றினார்கள். கப்பலில் இருக்கிற 276 பேருக்கும் ஏற்றினார்கள். நான் சொல்லுவேன், ஏற்றுறாருல்ல. நான் சொல்கிறேன், ஜபம் தாங்க்கா, நம்ம ஜபம் தானே, நம்ம முழங்கால் தாங்கிறேன். மூளையில் சாதிக்க அடிக்கிறான்னு சொல்லுவாங்க, மூளையில் சாதிக்க முடியாது, நம்ம முழங்காலில் சாதிக்க முடியுங்கிறேன், முழங்காலில் சாதிக்க முடியுங்கிறேன். அப்போ தாவீதை எல்லாரும் கல் எடுத்தாங்க. எல்லாரும் தாவீதுக்கு ரொம்ப கல் எடுக்கும்போது தாவீது பார்க்குறான், யோனத்தான் பாஸ்டர் நான் தாழ்மையாக சொல்கிறேன், அந்த விசுவாசி பார்ப்பாங்க இந்த விசுவாசி பார்ப்பாங்க, தயவு செஞ்சு அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க, தயவு செஞ்சு போகாதீங்க. தாவீது அறிந்தான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக
அதில் தான் தாவீது பார்த்தான், அவர் தான் எனக்கு பர்வதம்னு முடிவெடுத்தான். பார்த்தான் 600 பேரும் கல்லெடுத்தாங்க, போட்டான் பாருங்க முழங்கால். அல்லேலூயா. அவன் கூட இருந்தவன்லாம் யூதன். அல்லேலூயா. அவனுக்கு பிரமாணம் தெரியும், அவனுக்கு காரியங்கள் தெரியும். ஐயோ முழங்கால் போட்டான்டா, ஐயோ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. இந்த நேரத்தில் நம்ம இவனுக்கு விரதமாக கல்லெடுத்து அந்த ரத்தப்பள்ளி நமக்கு வேண்டாண்டா. முழங்கால் போட்ட போது தேவனுக்குள் அவன் திடப்படுத்தி கொண்டான், தேவனுக்குள் அவன் திடப்படுத்தி கொண்டான். சில நேரம் நமக்கு விரதமாக கல் வரும். நான் சொல்லுவேன், நீங்கள் ராஜாவாக இருக்க முன்னாடியும் கல் வரும், நீங்கள் ராஜாவானதுக்கப்புறம் கல் வரும். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 பார்க்குறோம். என்ன, தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் விட்டு வம்சத்தான இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமையன் பேருள்ளவன் அவன் தூஷித்து கொண்டே அங்கிருந்து புறப்பட்டு வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீது வலதுபுறமாக இடதுபுறமாக நடக்கையில் தாவீதுக்கு விரோதமாக தாவீதின் ஊழியக்காரருக்கு விரோதமாக கல்லெறிந்தான். சீமை அவனை பார்த்து தொலைந்து போ ரத்தப்பிரியான மனுஷனை, பேலியாளின் மனுஷனை, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உண்மையில் கர்த்தர் சவுல் வீட்டார் ரத்தப்பள்ளியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போது ரத்தமறியான மனுஷனே, நீ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், சிக்குண்டாயின்னு 13ஆம் வசனத்தில் கற்களை எறிந்தான், தூஷித்தான், மண்ணை வாரி தூற்றினான். சில நேரம் உங்களை கல் எடுத்து அடிப்பாங்க. நீங்கள் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடியும் கல் வரும், ராஜாவா ஆனதுக்கு அப்புறமும் கல் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதான் ஊழியம், அதான் ஊழியம். நான் சொல்லுவேன், இதை தான் பவுல் அன்னைக்கு எழுதிட்டார். 1:4:8 அன்னைக்கு 4:10 அன்னைக்கு அவர் சொல்லிட்டார். என்ன சொல்கிறார்? நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நாங்கள் பைத்தியக்காரர்கள், நீங்கள் புத்திசாலிகள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். நீங்கள் பலவான்கள், நாங்கள் பலவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ள தாகமும் தங்கள் இடமும் குட்டுண்டவர்களும் நிர்வாணிகளும். நான் சொல்லுவேன், இதுதான் ஊழியம் பாஸ்டர், இதுதான் ஊழியம். நான் சொல்கிறேன், நமக்கு கல்லடி வரும். தாவீதுக்கு 2 விதமாக கல்லடி வந்துச்சு. ஏன் வந்துச்சு? மோசேக்கு கல் வந்துச்சு. மோசேக்கு யாத்திரா 17ஆம் அதிகாரத்தில் தண்ணி இல்லையா, எதுக்கு அங்கே கொண்டு வந்த அப்படி சொல்லி கல் எடுத்தாங்க. 4ஆம் வசனத்தில் லேகியோன் பிசாசுக்கு கல் வந்துச்சு. லேகியோன் பிசாசு பூந்து அவனுக்குள்ள என்னச்சு வசனம் போட்டிருக்கு. மார்க் 5 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் எப்பொழுது இரவும் பகலும் மலர்களும் கல்லறைகளும் இருந்து கூக்குரல் இட்டுக்கொண்டு கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொண்டான். அப்போ அவனுக்கும் கல் வந்துச்சு. நான் சொல்லுவேன், இங்கே தாவீது கல் சகோதரர்களால் வந்துச்சு, கூட இருந்தவங்களே சகோதரர்களால். அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவங்க கல் சத்ருவகைய சாத்தானாலையும் வரும். ஆனால் மோசைக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லி கல் சபையாரே அடிப்பாங்க. பைபிள்லேயே மிகப்பெரிய பாசஸ் யாரு? மோசஸ் தான். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். ஊழியங்கிறது பெர்க்மான் சபா சொல்லுவார், வாழ வரல. ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்காங்க, ஊழியங்கிறது சாக வரல, வாழதான் வந்திருக்கும். அது கோயம்புத்தூரில் சில டிக்கெட் அப்படி ஓடுறாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், சாகத்தான் வந்தோம். கல் எடுக்கிறாங்க. மோசைக்கு சபையே கல் எடுத்தது. லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்கு சாத்தானே கல் எடுத்தான். ஆனால் தாவீதுக்கு சகோதரனே கல் எடுத்தான். இது தீர்க்க தரிசனம். நமக்கு சபை கல் எடுக்கும், சத்ருவும் கல் எடுப்பான், சகோதரனும் கல் எடுப்பாங்க. ஆனால் தாவீதுக்கு மட்டும் 2 விதத்தில் 2 முறை கல் வந்துச்சு. ஏன் தெரியுமா? தாவீது இயேசுவுக்கு அடையாளம். யோவான் 8:59, யோவான் 10:31 2 இடத்துல இயேசுவுக்கு விதமாக கால் எடுத்தாங்க. தாவீதுக்கு 2 விதத்தில் கல் வந்துச்சு. நான் சொல்கிறேன், நமக்கு அப்படி சகோதரனும் கல் வீசுறான், சத்ரும் கல் வீசுறான்னா இயேசுவின் யாத்திரைகளை பயணிக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டரை நோக்கி பயணிக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ தேவனுக்குள்ள தாவீது திடப்படுத்தி கொண்டான். நான் சொல்கிறேன், சில நேரம் யோனத்தான் வருவான், சில நேரம் யோனத்தான் வரமாட்டான். சில நேரம் விசுவாச கூட்டம் வரும், சில நேரம் விசுவாச கூட்டம் வராது. இப்போ பாஸ்டர்ஸ்க்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுங்களா? சில பாஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு கேட்பேன், பாஸ்டர் ஃபாஸ்டிங் பேர் இல்லை பாஸ்டர் இன்னைக்கு இல்லையா, என்ன திடீர்னு வெள்ளிக்கிழமை அது எதுக்கு நம்ம கழுத வாரம் நானும் என் வீட்டுக்கு தானே உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சில நேரம் வராங்களோ வரலையோ உட்காரணுங்கிறேன். அன்னைக்கு பரிசுத்தவான்கள் செவத்துக்கு தான் பிரசங்கம் பண்ணாங்க, அன்றைக்கி பரிசுத்தவான்கள் பாய்க்கு தான் பிரசங்கம் பண்ணாங்க, அன்றைக்கி உபவாசம் போட்டு கதறி அழுதாங்க. நான் சொல்கிறேன், சில நேரத்தில் அப்படி ஊழியக்காரங்க அவங்க யாரும் வரதில்லை, அதெல்லாம் நம்ம இருந்துடலாம். இல்லை சில நேரம் பிசாசு இப்படிலாம் கொண்டு வந்து நிறுத்தி உங்கள் ஊழியத்தை, உங்கள் ஜபத்தை, உங்களுடைய ஓட்டத்தை நிறுத்த பார்க்குறான். எனக்கு ஆண்டவர் தெளிவாக சொன்னார், உனக்கு மக்கள் வராங்களோ இல்லையோ, நீ போடுற உபவாசம். முதல் 3 நாள் போட்டேன், அதுக்கப்புறம் 21 நாள் போட்டேன், அதுக்கப்புறம் 40 நாள் போட்டேன். இப்போ காலையை மாலையும் 15-20 டிக்கெட்டு காலையும் வந்துடுது, ஈவினிங் வந்துடுது. 40 நாள் உபவாசத்தில். அல்லேலூயா. சில டிக்கெட்லாம் 3 வேளை சாப்பிடாமல் வந்துடுது. அல்லேலூயா. சில டிக்கெட் 2 வேளை. ஏன் தெரியுமா?
நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் அண்ணன் மாதிரிலாம் நீங்கள் எந்த காலத்தில் நீங்கள் தெரில. எப்போ நான் என்னப்பா வயசான மாதிரி காட்டுறேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு கதை சொன்னாங்க. என்ன கதை தெரியுங்களா? ஒரு மனுஷன் நல்லா தொப்பியக்குள்ளே வியாபாரம் பண்ணிட்டு அவன் சாஞ்சி வந்து படுத்தான மரத்தடியில். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா தொப்பியை தூக்கிட்டு மேலே குரங்கு போயிடுச்சான். அப்போ உடனே ஐயோ குரங்கு கொடுக்குறதுனா அது அவனை மாதிரியே ஸ்டாக் பண்ணிச்சான். அப்போ தான் இவன் முடிவெடுத்தான். தொப்பியை தூக்கி மேலே போட்டானா, அதுவும் போடுச்சு. கீழே போட்டானா, அதுவும் கீழே போடுச்சு. தூக்கிட்டு போயிட்டானா. இதில் என்ன சொல்கிறேன்னா, புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உபவாசம் போட்டால் தான் வருவாங்க, அவங்க போடுவாங்கன்ற. அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு என்ன பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் வரமாட்டான் பாஸ்டர், இவன் வரமாட்டான் பாஸ்டர், இந்த ஆள் வரமாட்டேது பாஸ்டர். கர்த்தர் சொல்கிறாரு, நீ முதல் வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ முதல் வந்து போடு உபவாசம். நீ முதல் வந்து இல்லை திறப்பில். நீ முதல் நிற்க தான். அல்லேலூயா. பரலோகம் பார்க்கும். பரலோகம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? அந்த ரெவிதி மலையில் மோசே வந்து கோலை நீட்டி பிடிச்சான். பிடிக்கிறதுக்கு யார் இருந்தா? ஆர்வனும் ஊர் இருந்தாங்க. அதனால பிடிச்சான். நல்லா இருந்தது, ஸ்ட்ராங்காக ஜெயிச்சிட்டான். ஆனால் பாருங்கள், இதெல்லாம் அன்றைக்கி அவன் பிடிக்கும்போது அவனுக்கு சப்போர்ட் பண்ண 2 பேர் இருந்தாங்க. இப்போ அடுத்து அவனுடைய அசிஸ்டண்ட் யோசுவா வந்துட்டான். இப்போ இவர் ஆகி பண்ணதுக்காக என்ன செஞ்சார்? இவனுக்கு எவன் வந்தான்? புரிஞ்சிட்டிங்களா? இவனை மாற்றினது எது? மோசையுடைய பிரதிஷ்டை தான். இவனை மாற்றினது மோசையுடைய பிரதிஷ்டை தான். நான் சொல்கிறேன், நம்ம பிரதிஷ்டையில் உறுதியாக நின்னா நம்ம பிள்ளைங்க பார்க்குறவங்க உறுதியாக நிற்பாங்க. நம்ம பிரதிஷ்டையில் உறுதியாக நின்னா பார்க்குறவங்க உறுதியாக நிற்பாங்கங்கிறேன். அப்போ பிரதிஷ்டைகளை அப்போ தேவ ஜனங்களாக இருக்கிற நம்ம முதல் கற்களை எரிஞ்சாலும் கர்த்தருக்குள்ள முதல் உங்களை என்ன செய்யுங்க? திடப்படுத்திக் கொள்ளுங்க. ரெண்டாவது காரியம் வேகமாக. கரம் பிடிச்சவங்க கைவிட்டாலும் கலங்காமல் கரையை கடங்க. நான் வேகமாக போகிறேன். கரையை கடக்கணும். பாஸ்டர் என்ன பாஸ்டர் கரையை கடக்கணும்? கரம் பிடிச்சவங்க கைவிட்டாங்களா? என்ன கைவிட்டாங்க? தாவீது உடனே ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த அமலேக்கு படம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை நான் பிடிப்பேனா என்று கேட்டபோது கர்த்தர் அதனை பின்தொடர், அதனை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த வார்த்தை 8ஆம் வசனத்தில் வந்தபோது 1:38 வந்தபோது உடனே தாவீது அதை திருப்பிக் கொள்ளும்படி புறப்பட்டு போகிறான். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் புறப்பட்டு போனார்கள். வேதம் போட்டிருக்கு, அவர்கள் பேசோர் ஆற்றடைக்கு வந்தபோது 200 பேர் விடாய்த்து போனபடியினால் அவர்கள் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாது இருந்தார்கள். நான் சொல்கிறேன், ஃபாஸ்டிங் பேர் போட்டாலும் 400 தான் வரும், ஒரு 200 உட்காந்துக்கும். அது வேற பிரச்சனை. அல்லேலூயா. சில நேரம் நம்ம ஊழியத்தில் நம்ம நிற்போம். 600 பேர் திருச்சபை இருந்தாலும், 100 பேர் இருந்தாலும் அதில் 30 தான் நிற்கும், அதில் 40 தான் நிற்கும். அதே போல தான் தாவீதுடைய யுத்த காலத்திலையும் 600 பேர்ல 200 பேர் விடாய்ச்சிட்டாங்க, 400 பேர் மட்டும் தான் போறாங்க. கர்த்தர் சொல்றார், கரம் பிடிச்சவங்க கைவிடுறாங்களா? ஊழியத்துக்கு நிற்போம் பாஸ்டர், செயல்படுவோம் பாஸ்டர், ஓடுவோம் பாஸ்டர் சொன்னவங்க சில பேர் கைவிடுறாங்களா? கரம் பிடிச்சவங்க கைவிடுவாங்க. ஆனால் கலங்காமல் நம்ம என்ன செய்யணும்? கரையை கடக்கணும். கர்த்தர் யாருக்கும் சொல்றார்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10, நான் கோலும் கையமா இந்த யோர்தானை கடந்து போனேன். அடியனுக்கு தேவரின் காண்பித்த எல்லா தயவுக்கு சத்தியத்துக்கு நான் எவ்வளவு பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். கர்த்தர் சொல்றார், யாக்கோபு கோலும் கையமா தான் போனான். கர்த்தர் நமக்கு ஒரு கோல் கொடுத்திருக்கார். யூதாவின் செங்கோலாகி இந்த சத்திய வேதத்தை வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கார் பாஸ்டர். அதை வச்சு நீங்க போங்க. அந்த வசனம் வார்த்தை என்ன சொல்லுங்க, அதுல நீங்க பயணிங்க, அதுல நீங்க ஜீவிங்க, அதுல நீங்க தீவிரம் காட்டி போய் பாருங்க. நான் சொல்றேன், கோலும் கையமா யோர்தானை கடந்து பாருங்க. கர்த்தர் 2 பரிவாரங்களை, அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் கரையை கடக்கிற கரையை கடக்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும், நான் உனக்கு என்னடா செய்யணும்? உடனே எலிசா சொல்றான், உம்மிடத்துக்கு ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும். அப்படியா? யோர்தானை என் கூட கடந்து வா. எதுக்கு யோர்தானை கடக்கணும்? ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும்னா யோர்தானை கடந்து வா. ஓ அப்படியா? அப்ப தாவீதே எப்பா, உனக்கு பேசோர் ஆறு, உனக்கு கீதரோன் ஆறு, உனக்கு யோர்தான் ஆறு. இப்ப பேசோர் ஆறு தான் கலந்த. பேசோராத்தை எப்படி தாவீது கலந்தான்? இழப்ப கண்டவன். பேசோராறுனாலே இழப்பு. கீதரோன் ஆறு, அப்சலோம் சொந்த மகனை அவனை கொலை செய்ய தேடுறான். கீதரோன் ஆத்துக்கு போறான் தாவீது. வசனம் போட்டிருக்கு, கண்களில் கண்ணீரோடு அழுது போறான். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, எப்ப கீதரோன் ஆற்றை கடந்தானோ, ஆண்டவரே இந்த ஆறு எதற்கடையாளம்? இக்கட்டு. சில நேரம் ஊழியத்துல இழப்பையும் பார்ப்போம், சில நேரம் ஊழியத்துல இக்கட்டையும் பார்ப்போம். நீங்க இழப்பை காணலாம், இக்கட்டை பார்க்கலாம். ஆனாலும் தாவீது 3வது ஆத்துக்கிட்ட வரான், அதுதான் யோர்தான். கத்த
கர்த்தர் பார்த்தார். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்ப தாவீது யோர்தானை கடந்தானோ இழந்த அரியணை, இழந்த அபிஷேகம், இழந்த ஆளுகை கர்த்தர் இப்ப நமக்குள்ள நம்ம ஊழியத்துல வரட்டு பாஸ்டர், நம்ம தரிசனத்துல வரட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்க இழந்த அரியணை, நாங்க இழந்த ஊழியம், இழந்த அபிஷேகம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வருவதாக. இதுதான் இயேசு மத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு யோர்தானை கடந்து கால் வச்சார். இயேசு யோர்தானை கடந்து கால் வச்சார். இது அழைப்பு, இது அழைப்பு, இது அழைப்பு. கர்த்தர் யாரெல்லாம் யோர்தானை கடக்க வச்சாரோ ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் யாரெல்லாம் யோர்தானை கடக்க வைக்கிறாரோ அபிஷேகம் வரும். கர்த்தர் யாரெல்லாம் யோர்தானை கடக்க வைக்கிறாரோ இழந்த அரியணை, இழந்த ஜனம், இழந்த ஆத்துமா, இழந்த ஆளுகை வரும், 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 வரும். நீதான் போராடணும், நீதான் போராடணும், நீதான் போராடணும். நீங்க தான் போராடணும், நீங்க தான் போராடணும், நீங்க தான் போராடணும், நீங்க தான் போராடணும். நான் பிரசங்கத்தை வேகமா நான் முடிக்கிற கண்டிஷன் வரேன். அப்போ தாவீது போராடுறான். தாவீது 3 ஆத்த கடக்கிறான். பேசோர், இழப்பு, கீதரோன், இக்கட்டு, யோர்தான். இழந்து போன அரியணை, இழந்து போன அரியணை திரும்ப திரும்ப பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன். எனக்கு தெரியும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியக்காரர்கள் எப்படி கனப்படுத்தினாங்க எனக்கு தெரியும். 15 வருஷத்துக்கு முன்னதாக சபை எப்படி பயந்தாங்க, எப்படி நேசிச்சாங்க, புறஜாதிகளாக இருக்கட்டும் உள்ளவங்களோட எப்படி கனம் கொடுத்தாங்க எனக்கு தெரியும். அதெல்லாம் பிசாசு பறிச்சிட்டான்ல பாஸ்டர். அதை திரும்ப பெறணும் பாஸ்டர். சபைக்குள்ள விசுவாச பிள்ளைங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் பாஸ்டர் கண்டா தகப்பன்கிற இருதயம், தாய்ங்கிற இருதயத்தோட நடுக்கத்தோட பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு கனமும் பயமும் பிள்ளைகளுக்குள்ள வருவதாக ஒரு ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகள் அந்த இருதயத்தில் வரட்டும். எங்கள் சபை பிள்ளைகள்லாம் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தில் வரட்டும். எங்கள் சபை பிள்ளைகள்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் பிள்ளைகள் பற்றிக் கொள்வார்களாக. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கள் விசுவாச பிள்ளைகளை பிடிக்கட்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஓ வெளியில உள்ளவனையும் பிடிப்பதாக, பிடிப்பதாக, பிடிப்பதாக பாஸ்டர். சபை பிடிக்கட்டும். உங்க தரிசனத்தில் இருக்கிற பிள்ளைகளை பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போதிக்கிறவர்கள் ஆசாரியர்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போதிக்கிறவர்கள் கர்த்தருடைய தாசர்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போதிங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போதிங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போடிங்க. ஏன் தெரியுமா? ராஜா வரப்போறாரு, ராஜா வரப்போறாரு. ஓ உண்மை உள்ளவனுக்கு உண்மை இல்லாதவனுக்கு வித்தியாசம் காட்ட வரப்போறாரு. ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்காதவனுக்கு வித்தியாசத்தை காட்ட வரப்போறாரு. ஓ பயப்படுதல பிள்ளைகளுக்கு போதிச்சு சபையை மறுபடுத்துங்க. கரம் பிடிச்சவங்க கை விட்டா என்ன? நீங்க கலங்காம கரையை கடக்கணும், கலங்காம கரையை கடங்க. நான் சொல்லுவேன் மேல் வீட்டு அறையில் பரிசுத்தவன் இறங்கினார். அதே போலதான் நம்முடைய சபைகளை ஆவியவன் இறங்கணும் சிஸ்டர், இறங்கணும் பாஸ்டர், இறங்கணும் சபையே. நான் சொல்லட்டுமா? இந்த 1ஆம் அதிகாரம் யோவேல் பஞ்சம், 2ஆம் அதிகாரம் யோவேல் பரிசுத்த ஸ்தலத்துல பெருமூச்சு விட்டு அழுகிற ஜெபம், 3ஆம் அதிகாரம் பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாகும், பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாகும், பள்ளத்தாக்கு நீர்ப்பாய்ச்சலாய் மாறும். நீர்ப்பாய்ச்சலா மாறணும், சபை நீர்ப்பாய்ச்சலா மாறணும் பாஸ்டர். நீர்ப்பாய்ச்சலா மாறுவதற்கு தான் கர்த்தர் அந்த வசனத்தை யோவேல் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். இந்த தீர்க்கதரிசனத்தை எசேக்கியேல் தரிசனம் பார்க்கிறான். 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கவனிச்சீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் வாசற்படியின் கீழிருந்து ஒரு நதி பாய்ந்து கிழக்கே இருந்து புறப்பட்டு அது தெற்கே பாய்கிறதா இருந்துச்சு. இது நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசனமா இந்த வார்த்தையை சொல்றேன். தெற்கே பாஞ்சது அந்த நதி. ஏன் தெற்கே நதி பாஞ்சது? எதுக்கு தெற்கே நதி பாஞ்சது? உங்கள் மேப்ல கலிலேயா மேல இருக்கும், சமாரியா கீழே இருக்கும், யூதயா அதுக்கு கீழே தான் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கு அன்றைக்கு யோர்தானை ஒட்டி கீழே தொங்கிக் கொண்டிருக்கிற உப்பு பள்ளத்தாக்குன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் தான் சித்தீம் பள்ளத்தாக்கு உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அங்க இருக்கிற கலிலேயாவில் தெற்கே பாயில நதி, அங்க இருக்கிறதான சமாரியாவில் நதி பாயில, கீழே கிடக்கிற யூதயா மேப்ல மேல உள்ளது வடக்கு, கீழே உள்ளது தெற்கு. அன்றைக்கு ஆண்ட தீர்க்கதரிசனமா எழுதி வைத்து விட்டார். பெந்தகோஸ்து நாள்ல 120 பேர் கூடி இருக்கும் போது, டேய் கலிலேயாவில் இறங்காதுடா, சமாரியாவில் இறங்காதுடா, தெற்க தெற்க கிடக்கிற எருசலேம்ல யூதயாவில் இப்ப 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 ஒரு ஜெபம் அனுபவட்டும். இப்ப 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 அந்த தெற்கே நதி பாய்வதா,
நான் அடுத்து சொல்றேன் பாருங்க, அது சொல்றேன் பாருங்க. அதனால தான் வட கொரியாவில் ரிவைவல் இல்லை, தென் கொரியாவில் ரிவைவல். வட அமெரிக்காவில் ரிவைவல் இல்லை, தென் அமெரிக்காவில் ரிவைவல். வட ஆப்பிரிக்காவில் ரிவைவல் இல்லை, தென் ஆப்பிரிக்காவில் ரிவைவல். அதே போலதான் இந்த பேதுருவை சவுதி அரேபியாவுக்கு அனுப்பின ஆண்டவர், அங்க மத்தேயுவை எத்தியோப்பியாவுக்கு அனுப்பின ஆண்டவர். ஆனா தோமாவை மாத்திரம் பக்கத்துல கிடக்கிற நாட்டுக்கு அனுப்பாம பல நாடுகளை கடந்து, ஏன் தெரியுமா இந்தியாவுக்கு அனுப்பினார்? உலக மேப்ல தொங்கிக் கொண்டிருக்கிற தெற்கு தேசம், தெற்கு தேசம், தெற்கு தேசம், தெற்கு தேசம், தெற்கு தேசம், தெற்கு தேசம். இப்ப அந்த வல்லமை, அந்த அபிஷேகம் எங்க மேல ஏறியாட்டு, எங்க மேல வராட்டு. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால். பாஸ்டர், அதில் தான் ஆண்டவர் தோமா வந்தபோது தோமா கேட்டானா, ஆண்டவரை எங்கே போகட்டும்? ஆண்டவர் சொன்னார், டே வட மாநிலம் இல்லைடா, தென் மாநிலம். எங்கே ஆண்டவரை? கேரளாவுக்கு போ. கேரளா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். கேரளா ஊழியத்தை முடித்த போது அடுத்து எங்கே ஆண்டவர்? சென்னை இந்த தமிழ்நாட்டுக்கு போ. தமிழ்நாட்டுக்கு ஓகே. ஏன் கேரளா தமிழ்நாடு? ஏன் கேரளா தமிழ்நாடு? ஏன்னா நதி தென் மாநிலத்தில் தான் பாயணும். நதி தென் மாநிலத்தில் தான் பாயணும். நதி தென் மாநிலத்தில் தான் பாயணும். எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த கடைசி காலத்தில் நம்மளை கொண்டு தேவன் அந்த நதியை, தேவன் அந்த நதியை நாகராப்பா அந்த இந்தியா, நாகராப்பா அந்த தமிழ்நாடு, எங்க தமிழ்நாட்டை கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை எங்க மேல பாய்வதோ. இயேசு நாமத்தினால் நதி பாய்வதாக, நதி பாய்வதாக, நதி பாய்வதாக, எங்க தேசத்தில் தமிழ்நாட்டில் பாய்வதாக, பாய்வதா. ஏன் தேசம், ஏன் தமிழ்நாடு, ஓ ராபாலாரானா, ஏன் தமிழ்நாட்டில் இந்த நதி பாயுமா? அதனால்தான் கேரளத்திலிருந்து மகிமை ஓ தமிழ்நாட்டில் இறங்குச்சு. அந்த மகிமை தமிழ்நாட்டில் அதனாலதான் நிறைய கேரள தவறுகள் தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஏன் ரிவைவல் யாரெல்லாம் தாகத்தோடு அப்பா ஏன் சபையில எங்க தரிசனத்துல ரிவைவல் எழுப்புதல் ரிவைவல் எழுப்புதல் பார்க்கணும். அதுக்கு தான் திறப்பில் நிற்கிறோம். பார்க்கணும், பார்த்தே தீருவோம். ரிவைவல் 2 ராஜாக்கள் 19:30 யூதா தப்பி மீந்திருக்கிறவங்க கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பாங்க. புரியுற மாதிரி சொல்கிறேன். பாபிலோன் தேசத்துக்கு புறப்பட்டு போன எல்லா யூதர்களும் மறுபடியும் இழந்த எருசலேம் அந்த மகிமையை பார்க்காத அழுது ஜெபித்த போது கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். யூதாவில் தப்பி மீந்தவங்க கோரேஸ் ராஜா 70 வருஷம் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி கோரேஸ் ராஜாவை கர்த்தர் எழுப்பினார். யாரெல்லாம் எருசலேமை கட்ட போகிறீங்க? இழந்த எழுப்புதான் மறுபடியும். அப்போ எவரில் ஆவிய தேவன் ஏவினாரோ அதில் சில பேர் தப்பி மீந்த யூதர்கள் எருசலேமை கட்ட போனாங்க. ஒரு கூட்டம் அங்கே இருந்துச்சு. தப்பி மீந்தவங்க தான் எருசலேமை கட்டினாங்க. அதில் செருபாபேல், யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா தப்பி மீந்தவர்கள் எருசலேமை கட்டினாங்க. இது பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு மட்டும் சொல்ல தீர்க்கதரிசனம் இல்லை. இந்த சத்திய வேதம் 1ஆம் நூற்றாண்டுக்கு அவங்களுக்கு தான் தீர்க்கதரிசனம். அது 2ஆம் நூற்றாண்டில் வளர்ந்த பரிசுத்தவான்களுக்கு இதுதான் தீர்க்கதரிசனம். இந்த 3ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 10வது நூற்றாண்டு, இந்த 21வது நூற்றாண்டுலையும் கர்த்தர் இதுதான் தீர்க்கதரிசனம். 20ஆம் நூற்றாண்டில் இதுதான் தீர்க்கதரிசனம். இந்த 2025லையும் இதுதான் தீர்க்கதரிசனம். எப்படி பாஸ்டர்? தப்பி மீந்தவன் தான்
கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பான். அதே போல தான் சீசர் எல்லாரும் மேல் வீட்டில் காத்திருந்தாங்க. 500 பேருக்கு ஆண்டு தரிசனம் கொடுத்து ஒளிவ மலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவர் 500 பேர் எருசலேமை காத்திருங்கன்னு சொன்னார். 500 பேர் 400 ஆச்சு, 300 ஆச்சு, 200 ஆச்சு, 120 கடைசியில் மாறிடுச்சு. கர்த்தர் அந்த தீர்க்கதரிசனத்தை மறுபடியும் எழுப்புறார். 500 பேர் இருக்கும்போது அந்த மேல் வீட்டரில் ஆவியானவர் இறங்கலை, 400 பேர் இருக்கும்போது இறங்கலை, 300 பேர் இருக்கும்போது இறங்கலை. கடைசியில் ஒவ்வொரு முறையும் பிதாவானவர் இப்போ போகலாமா, ஆவியானவர் வெயிட் 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 வெயிட், கடைசி வரைக்கும் சபையில் எழுப்புதலுக்காக உத்தரவாதம் எடுத்து நிற்கிற ஒரு யூதா நீண்ட ஒரு ஜனம் இருக்கும். அதுதான் உத்தரவாதத்தில் வைராம நிற்கும், அதுதான் பிரதிஷ்டையில் பின்வாங்காம நிற்கும். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகாம அந்த 120 பேர் யார் யாருன்னு கடைசி வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணி அந்த 10வது நாளில் ஆவியானவர் ஊற்றினார். கர்த்தர் அதைத்தான் அவர்களுக்கு அது தீர்க்கதரிசனம், அவர்களுக்கு அது தீர்க்கதரிசனம். இப்ப கடைசி காலத்தில் உள்ள நமக்கும் அதுதான் தீர்க்கதரிசனம். எப்படி பாஸ்டர், இன்னைக்கு பெரிய பெரிய கூட்டங்கள் அல்ல, கர்த்தர் எங்கேயோ மறைஞ்சு கிடக்கிற யூதாவில் தப்பி மீந்த ஒரு சின்ன சபை உண்டு, ஒரு சின்ன கூட்டம் உண்டு, ஒரு சின்ன ஊழியர் உண்டு. அவங்களை எல்லாரையும் நான் இணைப்பேன்டா, அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ப்பேன்டா. அதனாலதான் யூத கலிலேயாவில் இறங்காத ஆவியானவர், சமாரியாவில் இறங்காத ஆவியானவர் இந்த எருசலேமில் ஏன் இறங்கினார்? யூதாவில் தப்பி மீந்த ஜனங்க கீழே வேர்பற்றி செசரியாவில் பாஞ்சது, கலிலேயாவில் பாஞ்சது, சீப்புரு தீவுக்கு போச்சு, பிசிதியாவுக்கு போச்சு, இக்கோடியாவுக்கு போச்சு, லீஸ்திராவுக்கு போச்சு, பாப்பாவுக்கு போச்சு, பம்பிளியாவுக்கு போச்சு, பெர்பைக்கு போச்சு, இத்தாலியா தேசம் வரைக்கும் கீழே வேர்பற்றவன் தான் மேல கடி கொடுத்தான். இந்த கடைசி காலத்துல ஒட்டுமொத்த இந்த இந்திய தேசத்துல கீழே வேர்பட்டிருக்கிறது யார் தெரியுமா? தமிழ்நாடு. கீழே வேர்பட்டிருக்கிறது யார் தெரியுமா? தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை வச்சுதான் தேவன் கீழே வேர்பட்டு உலகளாவிய இயேசுவின் நாமத்திலே உலகளாவிய எழுப்புதல், உலகளாவிய எழுப்புதல். பாஸ்டர், எனக்கு புரிஞ்சிச்சு. நான் கரையை கடக்கணும். இந்த 2வது பாயிண்ட்ல நான் முடிக்க விரும்புகிறேன். பின்வாங்காதீங்க. இந்த சின்ன கூட்டத்தை தான் தேவன் நம்புறார். பின்வாங்காதீங்க பாஸ்டர், பின்வாங்காதீங்க பாஸ்டர்மா சிஸ்டர், பின்வாங்காதீங்க. பின்வாங்காமையான திட்டம் நம்ம மேலே தான், தரிசனம் நம்ம மேலே தான், நோக்கம் நம்ம மேலே தான், அழைப்பு நம்ம மேலே தான். நம்மளை நம்புறாரு. எல்லாரும் எழுத நிற்கலாம். இயேசுவின் நாமத்தினால் குனிந்த இடத்தில் எல்லாம் நீரே நிமிரச் செய்தது உம் கிருபையே. இதற்கு பதில் நான் என்ன செய்வேன்? உயிருள்ள நாட்களும் சேவை செய்வேன். ஆண்டவரே, எங்கெல்லாம் குனிஞ்சாங்களோ, ஆண்டவரே எங்கெல்லாம் குனிந்த இடத்துல தகப்பனே உங்க ஊழியர்களை நிமிர பண்ணுங்க. ஆண்டவரே, குனிந்த இடத்துல இந்த சபையை நிமிர பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் இதற்கு பதிலாக நாங்கள் என்ன செய்வோம்? உயிருள்ள நாளில் உங்கள் சேவை செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, விருத்தி அடையணும். ஆண்டவரே, அறுவடையை பார்க்கணும். ஈசாக்கின் ஆசீர்வதித்தவும் கரத்தினால நாங்கள் அந்த மகிமையை பார்க்கணும். ஆண்டவரே தேவனே, நாங்கள் அந்த மகிமையை பார்க்கணும். ஆண்டவரே, நாங்கள் அந்த மகிமையை பார்க்கணும். ஆண்டவரே, நாங்கள் அந்த வல்லமையை பார்க்கணும். ஆண்டவரே, இந்த திருப்பூர் காலை எழுப்புதல் ஜபத்தில் வந்திருக்கிற எல்லா ஊழியக்காரங்க ஜீவியத்தில், எல்லா பரிசுத்தவான்கள் ஜீவியத்தில், சபையில் இயேசுவின் நாமத்தினால ஒரு மகிமையை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, ரட்சணிய கொம்பாக, ரட்சிப்பின் அம்பாக, எப்போது எனக்காக இருக்கிறவ, எப்போது எங்களுக்காக வருகிறவ, இயேசுவின் நாமத்தினால் அப்பா, இயேசுவின் நாமத்தினால் அந்த மகிமையை நாங்கள் இப்ப பார்க்கணும். அப்பா நாங்க கஷ்டங்களை பாராம, அப்பா நாங்க கரம் பிடித்தவங்க கைவிட்டாலும், அப்பா நாங்க கலங்காம கரையை கடக்க கிருபை செய்யுங்க. தேவனே, ரட்சணிய கொம்பாக, ரட்சிப்பின் அம்பாக, எப்போது எங்களுக்காக இருப்பவரே,
அப்பா உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஓ தெற்கே தெற்கே நதி பாய்வதாக, தெற்கே நதி பாய்வதாக. எங்க தேசத்திலே எங்க ஊழியத்திலே இந்த நதி பாய்வதாக. இயேசுவே ரட்சண்ய கொம்பாக ரட்சிப்பின் நம்பாக எப்போதும் எனக்காக இருப்பவரே. ரட்சண்ய கொம்பாக ரட்சிப்பின் நம்பாக எப்போதும் எனக்காக இருப்பவரே. ஒன் மோர் டைம். ரட்சண்ய கொம்பாக ரட்சிப்பின் நம்பாக எப்போதும் எனக்காக இருப்பவரே. ரட்சண்ய கொம்பாக ரட்சிப்பின் நம்பாக எப்போதும் எனக்காக. குனிந்த குனிந்த இடத்தில் எல்லாம் நீரே நிமிர செய்ததும் கிருபையே. இதற்கு பதில் நான் என்ன செய்வேன்? உயிருள்ள நாட்களும் சேவை செய்வேன். குனிந்த இடத்தில் எல்லாம் நீரே நிமிர செய்தது உங்க கிருபைப்பா. இதற்கு பதில் நான் என்ன செய்வேன்? உயிருள்ள நாட்களும் சேவை செய்வேன். அபிஷேகத்தான் என் கொம்பை உயர்த்தி பலவானின் பிள்ளை புரிய செய்தி. அபிஷேகத்தான் என் கொம்பை உயர்த்தி பலவானின் பிள்ளை. ஒப்பு கொடுக்கலாமா? அபிஷேகத்தால் எங்க கொம்பை எங்க தரிசனத்தை எங்க ஊழியத்தை நிமிரப்படுங்கப்பா. அபிஷேகத்தால் என் கொம்பை உயர்த்தி பலவானின் பிள்ளை புரிய செய்தி. யெகோவா என்றும் நல்லவர். யெகோவா ஒரு வல்லமை நதியா நதியா நதியா. யெகோவா 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 இந்த வல்லமை. யெகோவா என்றும் நல்லவரே. ராபாலரானா ஒரு அக்கினி. யெகோவா ராபாலரானா அபிஷேகத்தால் எங்க கொம்பு நிமிரட்டே. யெகோவா இரண்டும் நல்லவர். யெகோவா இரண்டும் வல்லவர். யெகோவா இரண்டும் நல்லவர். யெகோவா இரண்டும் வல்லவரே. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் கொம்பை என்று உயர்த்தின உம்மை நான் விடுவதில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் கொம்பை என்றும் உயர்த்தின உம்மை நான் விடுவதில்லைப்பா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் கொம்பை உயர்த்தின உண்மை நாங்க விட போறதில்லைப்பா. எங்க ஊழியத்துல எங்க தரிசனத்துல எங்க அபலைப்புல விடாதீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ரபாலரானா இயேசுவே ஓ அபிஷேகம் பண்ணப்பட்ட எத்தன உண்மை விடுவதில்லை. வறண்ட நிலத்தில் என் வாழ்க்கையும் அழிவதில்லை. உன்னத ஆவி என்னில் இப்ப ஊற்றும் வரை உம்மை நான் விடுவதில்லை. வறண்ட நிலத்தில் என் வாழ்க்கையும் அழிவதில்லை. உன்னத ஆவி என்னில் இப்ப ஊற்றும் வரை. எங்க சபையில வறண்ட சபையா நாங்க இருப்பக்கூடாது. வறண்ட சபையா என் வாழ்க்கையும் அழிவதில்லை. உன்னத ஆவி என்னில் எங்க சபையில எங்க ஊழியக்காரங்க தரிசனத்துல அப்பா வறண்டு கிடக்க கூடாது. சபை ஆத்துமாக்கள் இல்லைன்னு பார்க்க கூடாது. ஆத்துமாக்கள் வேணும், ஜனங்க வேணும். இங்க திருப்பூர்ல நூற்றுக்கணக்கான ஜனங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க ஆதாயப்படுத்துறவனா எங்க ஊழியத்தை எழுப்புங்கப்பா. வறண்ட இடத்து என் வாழ்க்கையும் அழிவதில்லை. உன்னத ஆவி என்னில் இப்ப ஊற்றும் வரை உம்மை நான் விடுவதில்லை. அபிஷேகத்தா என் கொம்பை உயர்த்தி
பலவானின் வில்லை முறிய செய்தி. அபிஷேகம் தான் ஒரே ஆயுதம். அபிஷேகம் தான் ஒரே ஆயுதம். அபிஷேகம் அபிஷேகம் ஒரே ஆயுதம். ஒரே ஆயுதம் இயேசுவின் நாமத்தில். இந்த அபிஷேகம் எங்க சபைகளை பாஸ்டர்யா மேல, ஊழியக்காரங்க மேல அபிஷேகத்தினால எங்க கொம்பு எங்க கொம்பு எங்க கொம்பு எங்க ஊழியம் எங்க தரிசனம் எங்க சபை மாறாட்டப்பா பாராட்டுப்பா. எங்க ஊழியத்துல ஒரு எழுப்புதல் கொண்டு வாங்க. எங்க தரிசனத்துல ஒரு எழுப்புதல் ஒரு எழுப்புதல். இந்த நதி பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலாகும். பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலாகும். பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலாகும். பாஸ்டர் உங்க சபை பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலாகும். உங்க ஊழியம் பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலா மாறும். பாஸ்டர்மா கலகாதீங்க. பிள்ளைகளை குறிச்சு கலகாதீங்க. ஊழியத்தை குறிச்சு கலகாதீங்க. அபிஷேகத்தால 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 நதி பாய்வதாக. நதி பாய்வதாக. நதி பாய்வதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நதி பாய்வதாக. நதி பாய்வதாக. நதி பாய்வதாக. நதி பாய்வதாக. அபிஷேகத்தா கொம்பை உயர்த்தி பலவானில் எல்லா தலைக்கு மேல கரகளை தட்டி பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலால் மாறும். பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலால் மாறும். பள்ளத்தாக்கு நீர் பாய்ச்சலால் மாறும். வீட்டுல போய் வாசிங்க பாஸ்டர். இந்த 3 விதமான கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தருவார் பாஸ்டர். இதுதான் ஏன் ஜெபம். பகைக்கிற கூட்டத்தையும் பராக்கிரமசாலிகளை உங்களுக்கு எழுப்பி தருவார். படைகளை விட்டு பின்வாங்கின கூட்டத்தையும் பராக்கிரமசாலிகளை எழுப்பி தருவார். பாதையே தெரியாத கூட்டத்தையும் பராக்கிரமசாலிகளை எழுப்பி தருவார். அன்னைக்கு தாவீதுக்கு வெறும் 600 தான். ஆனா சிக்கலாக்களை ஏன் எல்லாமே போயிடுச்சு முடிச்சதுன்னு நினைக்கும் போதுதான் 3,36,000க்கும் மேற்பட்ட ஜனங்க அந்த சிக்கலாகுக்கு பின்னாடி தாயா கர்த்தர் கொடுத்தாரு. நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில எத்தனை சிக்கலான ஊழிய அனுபவங்கள் இருந்தாலும் இதற்கு பின்னதாகத்தான் 3,36,000 கணக்கிட முடியாத திரள் கூட்டத்தை தாவீதுக்கு கொடுத்தது உண்மையானால் பாஸ்டர், நான் மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஊழியமோ உங்கள் குடும்பமோ உங்க சபையோ இந்த திருப்பூர் காலை எழுப்புதல் ஜெபக்குழுவில் ஜெபிக்கிற அண்ணமார்கள் அக்காமார்கள் தம்பி தங்கச்சிகள் ஊழியதாசர்கள் எல்லாருக்கும் கணக்கிட முடியாத கூட்டங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தருவாராக. அபிஷேகத்தால் எங்க கொம்ப உயர்த்துங்கப்பா. பலவாடின் வில்ல முறிய செய்யுங்கப்பா. அபிஷேகத்தால எங்க கொம்ப உயர்த்துங்க. பலவாடின் வில்ல முறிய பண்ணுங்க. முறிய பண்ணு. பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் நம் மனசார இந்த ஊழியர் குடும்ப ஆசீர்வாத கூடுகையை ஆசீர்வதிக்கிறேன். நான் மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பாஸ்டர் அம்மாரில் ஆசீர்வதிக்கிறேன். பாஸ்டர் ஐயாமாரில் ஆசீர்வதிக்கிறேன். என் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சிகளை மனசார ஆசீர்வதிக்கிறேன். இழந்தவைகள், நெருக்கப்பட்டவைகள், தானயத்தில் அங்கீகரிக்கப்படாதவைகள், எத்தனை பட்சித்த காரியங்கள் இருந்தாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் பட்சித்த வருஷங்கள் விளைவை திரும்ப பெறுவார்களாக. பகைக்கிற கூட்டம், படைகளை விட்டு பின்வாங்கின கூட்டம், பாதையே தெரியாத கூட்டம் இதே திருப்பூர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் இவர்கள் ஊழியங்கள்ல இவங்க தரிசனங்கள்ல வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில். ராஜா வர போறாரு. ராஜா வர போறாரு. பவுல போல வெறுகையா வரக்கூடாது ஆண்டவரேங்கிற உத்தரவாதத்தோட ஆயுச கூட்டி கேட்டு ஓட்டத்தை முடிச்ச விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கீழே எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நாங்க எல்லாரும் ஓட உதவி செய்ய
இழிவான ஆதாயத்துக்காக நாங்கள் ஓடாம, சின்ன சின்ன இன்பங்களுக்கு ஓடாம தரிசனத்தில் ஓட கிருபை செய்ய. இந்த கிறிஸ்துவர் காலை எழுப்புதல் ஜெப குழுவிடலுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். இந்த 4ஆம் ஆண்டை துவக்குகிறார்களப்பா. எதெல்லாம் இவளை பட்சித்ததோ அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தந்து பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கி சித்தீம் என்கிற பள்ளத்தாக்கை மகிமைப்படுத்த ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் கரங்களை தட்டி அப்பாவுக்கு சோதனைப்படலாமா? கரங்களை தட்டி அப்பாவுக்கு எல்லா துதிகன மகிமை நல்ல 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 இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நாம் நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். இழந்ததை இந்த வருஷத்தை திரும்பி பெற்றுக் கொள்ளும்படியாக, பலவீனமானதை நிமிர்த்தும்படியாக, பட்சித்ததை திரும்பப்படும்படியாக, சிக்கலாகில தேவ வல்லமை தாவீதுக்கு வெளிப்பட்டது போல நம்முடைய சபைகளிலும் வீடுகளிலும் பிள்ளைகளிலும் ஆண்டவர் ஆத்துமாக்களில் நம்மளை நிரப்பும்படியாக கரங்களை தட்டி ஓ ஷட லத ரப 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 ரப